ஹாய் டியர்ஸ், ஐம் கிருத்தி. டுடே நம்ம விமன் குக்கோட ஃபைனல் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். சாரிடா, ஃபைனல் பார்ட் போட ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் எபிசோடெலாம் கரெக்டாக போட ட்ரை பண்ணுறேன். சாரி டியர்ஸ், ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன்னா 2 days, ஐ திங்க் 3 days ஆக போகுது, ரைட்? சாரி டியர்ஸ். சரி, ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இது நம்மளோட விமன் குக்கோட ஃபைனல் பார்ட் இல்லையா? அப்புறம் இழுக்காமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்கு போயிடுவோம். டோன்ட் பி அடிக்டட். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஃபெலிக்ஸ், நான் சொல்கிறத கேட்பியா மாட்டியா? கேட்க மாட்டேன்டா. என்ன நீ திமிரா பண்ணுற? ஃபெலிக்ஸ், என்ன வாடாப்படான்ற? நான் உனக்கு சீனியர். சீனியர்லாம் இப்போ நீ எனக்கு பாய் ஃப்ரெண்ட். யார் சொன்னா நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட்னு? டேய், நீ என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். நான்லாம் உன்னை லவ் பண்ணலையா? பண்ணல. உண்மையாவா? பண்ணல. அப்போ ஓகே. அப்போ நான் வேறு யாருக்காவது லவ் யூ சொன்னால் உனக்கு ஓகேவா? சொல்லிக்கோ. சரி, ஓகே. என்னோடய கசின் ஃப்ரீயாக தான் இருக்கான், அதுவும் சிங்கிளாக இருக்கான். அவனும் ரொம்ப நாளாக என்னை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கான். நான் அவனுக்கு சான்ஸ் தரலான்னு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் ஃபோனை எடுக்கிறான். இப்போ அஞ்சன் தான். டே, என்னடா பண்ணுற? அதுவா, என்னோடய கசின் கால் பண்ணி டேட்டிங் போகலாமான்னு கூப்பிட போகிறேன். என்ன டேட்டிங்கா? உன்னை கொன்னிடுவேன். நான் உன் கூட இருக்கேன், எனக்காவது என்னை டேட்டிங் போகணுன்னு கூப்பிட்ருக்கியா? நீ தான் என்னை லவ் பண்ணலையே. யார் சொன்னா உன்னை நான் லவ் பண்ணலன்னு? அவனை பார்த்ததுலேருந்து எனக்கு பிடிக்கும் தெரியுமா? அதான் எனக்கே தெரியுமே. என்னது? ஆமாண்டா, தெரியும். உனக்கு என்னை பிடிக்கும்னு தெரியும். அப்புறம் நான் யார்கிட்ட பேசினாலும் உனக்கு பொசசிவ் ஆகணும்னு தெரியும். அப்போ தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? நான் உன்கிட்ட வந்து க்ளோஸாக பேசுகிறப்ப நீ அவாய்ட் பண்ணுறல, அதான் நான் இப்படி பண்ணேன். இங்கே பாரு ஃபிலிக்ஸ். ஏய் அஞ்சன், நீ ஃபஸ்ட்டு பாரு, நீ பண்ணுறது சரியா நான் பண்ணுறது சரியான்னு. அது வந்து 2 பேர் பண்ணுறதும் சரியில்லை. என்ன சொல்கிற? ஃபெலிக்ஸ், நாளைக்கு ஜிமின் அண்ட் ஜேகே, மூச்சி அண்ட் டேக் மேரேஜ் தானே? ஆமாம், மேரேஜ் தான். அப்போது நம்ம இன்னொரு 1 monthல மேரேஜ் பண்ணிக்கலாமா? டேய், இன்னும் நீ எனக்கு ப்ரொப்போஸே பண்ணலடா, மேரேஜ் பண்ணிக்கலான்ற? நான் மேரேஜுக்கு அப்புறம் ப்ரொப்போஸ் பண்ணுறேன். நீ மேரேஜுக்கு அப்புறம் பொறுமையாக ப்ரொப்போஸ் பண்ண. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று பண்ணுறேன் அப்படி சொல்லி ஃபெலிக்ஸ் தான் மெதுவாக போய் அஞ்சனோட லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான். இப்போ அஞ்சன் தான், என்னடா பண்ணுற? கிஸ் பண்ண? நீ லவ் யூ அதெல்லாம் நீ அப்புறமா சொல்லிக்கோ. மேரேஜுக்கு முன்னாடி எனக்கு தோணுறத நான் பண்ணிக்கிறேன். என்ன? ஆமாண்டா, நீலாம் ஒரு சீனியர்னு வெளியே போய் சொல்லாத. உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டுது. நான் தான் உனக்கு சொல்லித்தரணும் போல. கடவுளே, இவனை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேனோ அப்படி சொல்லி அஞ்சனோட ஹேண்டை பிடிச்சிட்டு தான் போகிறான். அப்படியே இங்கே பையன்தான். ஹே காய், இங்கே பாரு காய், நல்லா இருக்குல்ல? இந்த கிஃப்ட் கண்டிப்பாக ஜிமினுக்கும் மூச்சிக்கும் பிடிக்கும்ல? பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். சரி, நீ அவங்க 2 பேருக்கு பார்க்குற, நான் டயாங்க்கு பார்க்க வேணாமா? அது அப்புறமா பாரு காய், ஃபர்ஸ்ட் நம்ம என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்க்கலாம். அது சரி. இந்த பொண்ணுங்களே இப்படி தான் டேட்டிங் போகலான்னு கூப்பிடுவாளுங்க. கூட்டிகிட்டு வந்து அவங்க ஃபேமிலிக்கு, அவங்களுக்கு, அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, அவங்களுக்கு ஷாப்பிங் பண்ணிவிட்டு கடைசியில் நம்மளை பார்த்துட்டு உனக்கு எதுவும் வேணாமா அப்படின்னு கேட்பாளுங்க. இவளுங்கெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை வயன், பாரு அப்படின்றான். இப்போ வயன் தான், சரி ஓகே, நீ டயாங்க்கு என்ன கிஃப்ட் பண்ண போகிற? நாளைக்கு மேரேஜ் இல்லை? அதுவா, எனக்கும் என்ன கிஃப்ட் பண்ணுறதுன்னு தெரியல. பேசாமல் ஒரு 2 பியர் வாங்கிட்டு போகலான் இருக்கேன். என்ன சொல்கிற? டயாங் பியர் குடிப்பானா? ஆமாம், குடிப்பான். அப்போ ஓகே, இப்போவே நான் மூச்சிக்கிட்டே சொல்லி கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுறேன். ஏய் ஒயன், சும்மா சொன்னேன்டி. அவனுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கமே இல்லை. நீ வேற போய் மேரேஜ் நிறுத்திடாத. எவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்கு அவங்க லைஃப்பில், இப்போ தான் சேர்ந்துருக்காங்க. அமைதியாரு. சரி, ஆனால் நீ ட்ரிங்க்ஸ் பண்ண, அப்புறம் நீ போய் ட்ரிங்க்ஸ் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன்னு தெரிஞ்சிச்சு என்ன பண்ணுவ? பிரேக்கப்புன்னு சொல்லிட்டு போவேன். என்னது? இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுவேன்? உன்னை பிரேக்கப் பண்ணிவிட்டு நான் போயிடுவேன். அதான் தெரியுமே. என்ன தெரியுமா? அவன் கூட தானே இருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். அப்படிலாம் ஒன்றுமே பண்ண மாட்டேன். அவனுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணும், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யோசிக்கலாம் அப்படி சொல்லி இங்கே காய் சொல்லிகிட்ருக்காங்க.
இப்போ இங்கே ஜெக்கி, ஜிமின், மோச்சி அண்ட் டே தான் 4 பேருமே ஜிமின் அண்ட் மோச்சியோட ரூமில் தான் இருக்காங்க. அங்கே அந்த 2 பேபிஸும் இருக்காங்க. அந்த பேபிஸ் கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த பேபிஸ்க்கு அவ்வளோவா பேச வராது. ஒரு 3 ஏஜ் தான் இருக்கும். அவங்கள அந்த குழந்தைங்கள யாருமே சரியாக பார்த்துருக்க மாட்டாங்க. அதே சேம் டைம் அவங்களோட அப்பாவும் இறந்துருப்பார் ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு 1.5 இயர்ஸில். அதனால் அந்த குழந்தைய யாரும் அவ்வளோவா பார்த்துக்கிறது, இந்த பேசுகிறதுக்கு சொல்லித்தரது அந்த மாதிரி யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இங்கே ஜேகேவும் டேவும் தான் சொல்லி கொடுக்குறாங்க. அப்பா சொல்லு, எங்கே சொல்லு, அப்பா சொல்லு அப்படி சொல்கிறாங்க. அப்படின்றான். இப்போ ஜேகே தான் எங்க அப்பா சொல்லு, ஆ ஆ ஆ ஆ அப் அப்பா. ஹே ஜிமின், இங்கே பாரு, இவன் சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டானா? எங்கே சொல்லு. ஓய் இங்கே பாரு, மாமாவை பாரு, எங்க அப்பா சொல்லு, அ அப் அப் அப்பா அப்படின்றான். இவங்க இதை கேட்டோன்னே அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ செகண்ட் பேபி தான் அப்பா அப்படின்றா. இவங்களுக்கா 2 பேரும் அப்பா அப்படின்னு சொன்னோன்னு ரொம்ப ஹாப்பியாகிடுது. இப்போ ஜிமின் மூச்சுன்னா எங்க அம்மா சொல்லுங்க, அம்மா ஆ ஆ ஆ அம்மா எங்கே சொல்லுங்க, அம்மா அப்படின்றாங்க. அதே மாதிரி அந்த குழந்தையும் சொல்லுது. இவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எப்படியாவது அந்த குழந்தைங்க 2 பேரையும் பேச வைக்கணும், நிறைய சொல்லித்தரணும், அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டடி பண்ண வைக்கணும், ஸோ அவங்கள ரொம்ப கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. இப்போ ஜேகே தான் இங்கே பாரு ஜிமின், நமக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி 2 பசங்கள்ல, ஆமாம் அதுவும் ட்வின்ஸ். இப்போ மோச்சியும் டேவும் தான் நமக்கும் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி 2 பசங்கள்ல மூச்சு. ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு ஜிமின் கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும். பாரு இப்போ நம்ம 2 கப்புள்ஸ், ஆனால் நம்ம 2 பேருக்குமே ட்வைன்ஸில் டாட்டர்ஸ் இருக்காங்க இல்லை? ஆமாம் அப்படி சொல்லி எல்லோரும் ஹாப்பியாக பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜேகேயோட அப்பா தான் கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் டேடி. டேய் என்னடா நாளைக்கு மேரேஜ் வச்சுட்டு இன்ன வரைக்கும் நீங்கள் அங்கேயே இருக்கீங்க, தயவு செஞ்சு கிளம்பி இங்கே வந்துடுங்க, இல்லை நான் கிளம்பி அங்கே வந்துடுவேன். பா ஏன்ப்பா இப்படி பண்ணுற, நாங்கள் அவங்க கூட இருக்கணும்னு தானே ஆசைப்பட்றோம், ப்ளீஸ்ப்பா அப்படி சொல்கிறாங்க. நாளைக்கு மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அவனுங்களே நம்ம வீட்டுக்கு வந்துடுவானுங்கடா, ஃபர்ஸ்ட் கிளம்பி வாங்க அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படியே ஜேகே தான் சோகமாக திரும்பி ஜிமினை பார்க்குறான். ஜிமின்னா என்னாச்சு? இல்லை அப்பா வீட்டுக்கு வர சொல்கிறாரு. போடா போ, அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல மேரேஜ்க்கு முன்னாடி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் அங்கே தானே போகிறேன், இங்கே பாருடா போ, எதையும் யோசிக்காத. அவர் உனக்கு கூப்பிட்றாருன்னா ஏதாவது ரீசன் இருக்கும்டா. மேரேஜுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் இல்லையா, அதுக்கு தான் கூப்பிட்ருப்பாரு. போடா ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்றா. இப்போ மோச்சு தான் நீங்கள் பாருட்டே நீயும் போய் ஹெல்ப் பண்ணு, அப்பா எல்லாத்தையும் எப்படி தனியாக பார்த்துப்பாங்க, எங்கள் அப்பா பார்த்துக்கிறாங்க, நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம்ல, நீயும் போய் ஹெல்ப் பண்ணு. ஓகே ஜேகே போலாமா? ஓகேடா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ அந்த 2 குட்டீஸ் தான் அப்பா அப்படின்றாங்க. சேமா அப்பா அப்படின்றாங்க. 2 பேரும் திரும்பி பார்த்துட்டு இந்த பேபிஸை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. அப்பாவை மிஸ் பண்ணுறீங்களா? கரெக்டாக அப்பான்னு சொல்லிட்டீங்க, நம்ம சொல்லாத முன்னையே அப்படி சொல்லிட்டு 2 பேருமே கிஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பேக் கிஸ், அந்த 2 குட்டீஸுமே பேக் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிவிட்டு பாய் அப்படின்ற மாதிரி கையை காமிக்கிறாங்க. ஜிமினும் மூச்சுன்னா ஹாப்பியாக பாய் அப்படி சொல்கிறாங்க. இப்படி இப்போ டேவும் ஜேகேவும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் தான் மேரேஜ். ஜேகேவும் டேவும் தான் ஸ்டேஜ் மேலே நின்றுட்டுருக்காங்க. இப்போ அஞ்சன் தான் ஃபிலிக்ஸோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்டு வரான். இதை ஜேகே பார்த்துட்டு, ஹே அஞ்சன் இங்கே வா. என்னடா மச்சான், என்ன கூப்பிட்ருக்க? அது இல்லைடா, எப்படா நீ லவ் பண்ணுறத அவன்கிட்ட சொன்ன? அதுவா, இன்ன வரைக்கும் லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூன்னு சொல்லலை, மேரேஜ் பண்ணிக்கலான்னு மட்டும் சொல்லியிருக்கேன். டேய் லவ் பண்ணாமல் எப்படி மேரேஜ் பண்ணிப்பாங்க? நான் மேரேஜ் பண்ணிட்டு லவ் பண்ணுறத சொல்ல வேண்டாம் போதுமா? அவன் என்ன லவ் பண்ணுறான், நானும் அவனை லவ் பண்ணுறேன், எனக்கு மேரேஜுக்கு அப்புறம் லவ் சொல்லணும்னு ஆசை, அதான். கடவுளே இது என்ன லவ்வோ? சரி போ போய் வெயிட் பண்ணு. பார்த்தியா கூப்பிட்டு உன் வேலை முடிஞ்சவொடனே போன்றல,
ஆமாண்டா, டவுட் இருந்துச்சுல, அதை கிளியர் பண்ண. ஃபெலிக்ஸ் தான், ஏய் அஞ்சன் வா இப்படி உட்காரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இந்த சைடில் இருக்க சேரில் உட்காந்துடுறாங்க. இப்போ டயாங் தான் பார்த்துட்டே இருக்கான். இப்போ ஒயன் தான், டயாங் யாரை பார்க்குற? மூச்சியவா? இல்லையே. டே மச்சான் நடிக்காதடா, இந்த காய்க்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். இங்கே பாரு காய், உன் வாயை சரி சரி மூடிக்கிறேன், இது தானே சொல்ல போகிற? சரி, நீ யாரை பார்ப்பேன்னு எனக்கு தெரியும், வெயிட் பண்ணு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் கையை பிடிச்சிட்டு போய் அவனும் சேரில் உட்காந்துடுறான். இப்போ ஒயன் தான், பாரு பாரு இன்னும் கூட போய் சொல்லிட்டு திரியிற அந்த டயாங் அவனுக்கு இருக்குது. நான் மூச்சிக்கிட்ட சொல்லி மேரேஜுக்கு அப்புறம் அவனுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்கிறேன். ஏய் நீ வேற அமைதியாக இருடி, சும்மாவே அவனுங்க 2 பேர் இவங்க 2 பேர் பனிஷ்மெண்ட் தான் கொடுக்குறாங்க, வாயை மூடிட்டு இருடி. யாரை பார்த்து வாயை மூட சொல்கிற காய்? தெரியாமல் சொல்லிட்டோம் ஒயன், மன்னிச்சிரு. சரி, வீட்டுக்கு வந்தோடனே காலில் விழுந்து சாரி கேட்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்? அதான் தெரியுமே, கண்டிப்பாக அது எல்லாத்தையும் பண்ணுறேன், போதுமா? சரி அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஜெய்கேவுக்கும் டேவுக்கும் தான் வெயிட் பண்ணவே முடியல. எப்படா வருவாங்க 2 பேரும், எப்படா நம்ம ரிங்கை போட்டு விடுவோம், சீக்கிரம் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கணும். 2 பேருமே ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க. ரொம்ப நர்வஸாகவும் இருக்குது அவங்க 2 பேருக்கும். எப்போ இவங்க 2 பேர் வருவாங்க, ஜிமினும் மூச்சியும் வருவாங்க, எப்போ நம்ம ரிங்கை போடுவோம், ரிங்கை போட்டதுக்கப்புறம் அவங்க நம்மளோட லைஃப் பார்ட்னராக ஆகிடுவாங்க. அந்த டைமுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ கரெக்டாக ஒரு மியூசிக் மாதிரி போடுறாங்க. லைக் கேர்ள்ஸ் நிறைய பேர் ஏஞ்சல் ட்ரெஸ் மாதிரி வேர் பண்ணிவிட்டு அந்த நம்ம வாக் பண்ணி வரும் இல்லையா, அந்த சைடு நிற்கிறாங்க. ஸோ இவங்க நடந்து வராங்க, ஜிமினும் மூச்சியும் தான் நடந்து வராங்க. இதை பார்த்தோன்னே ஜெக்கியும் டேவும் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ஜிமினியும் மூச்சியும் அவ்வளோ அழகாக இருக்காங்க. இப்போ மூச்சு தான் ஒயிட் கலர் பேண்ட், ஒயிட் கலர் ஷர்ட், ஜிமின் தான் அதே மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாரு. ஜிமினும் மூச்சியும் சேமாக ஒரே மாதிரி தான் இருக்காங்க. எப்போவுமே அவங்களோட டேடி தானே கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ அவங்க டேடி எப்படின்னா நடுவில் இருக்கார், பார்க் நடுவில் இருக்காங்க. இந்த சைடு ஜிமின், இந்த சைடு மூச்சு அப்படி கூட்டிகிட்டு வர்றாரு. அதாவது ரைட் சைடு ஜிமின் இருப்பார், லெஃப்ட் சைடு மூச்சு இருப்பாங்க, அப்படி தான் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஜெக்கியும் டேவும் தான் அப்படி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளோ அழகாக இருக்காங்க ஜிமினும் மூச்சியும் அந்த ட்ரெஸ்ஸில், பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த ஏஞ்சல்ஸ் ட்ரெஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க அந்த ஒயிட் கலர் அந்த ரோஸை அவங்க மேலே அப்படியே தூவி விடுறாங்க. இது அவ்வளோ அழகாக இருக்குது. இதை பார்க்கும்போது ஜெக்கிக்கும் டேக்கும் அப்படியே வாயடிச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க 2 பேரும் மட்டும். இந்த ஃப்ளவர்ஸ்லாம் அவங்க மேலே விழுறதை பார்த்து ஜிமினும் மூச்சியும் அப்படியே மேலே பார்த்துட்டு அப்படியே அவங்க 2 பேரை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக அவங்களோட பார்ட்னர்ஸை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்படியே ஸ்டேஜுக்கும் போயிடுறாங்க. போயிட்டு அவங்கவுங்க பார்ட்னர்ஸ்க்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. இங்கே டேவும் ஜேகேவும் தான் இவங்க 2 பேர் ஸ்டேஜுக்கு மேலே பக்கத்தில் நிற்கிறது கூட தெரியாமல் அவங்க வந்த வழியே பார்த்துட்ருக்காங்க. ஹலோ, ஹேய் டயாங், ஹேய் டேட்டே என்னாச்சு? ஏய் ஜெகே என்னாச்சு? எப்போ வந்தீங்க? அட பாவி, நான் 2 மினிட்ஸ் ஆகுது. என்ன அங்கே பார்த்துட்ருக்கீங்க? நீங்கள் வந்த வழியை தான் பார்த்துட்ருக்கேன். டேய் நான் இங்கே இருக்கேன், நான் வந்த வழியை எதுக்குடா பார்க்குற அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறான். இப்போ எங்கள் மூச்சு தான், டேட்டே நீ வர சரியே இல்லை பார்த்துக்கோ. வந்த வழியை பார்த்துட்ருக்கேன்ற, உன்னோட மூச்சு இங்கே இருக்கேன், நீ வழியை பார்த்துட்ருக்க, நான் வந்த வழியை பார்த்துட்ருக்கேன். நீ இங்கே வந்ததை பார்க்காம உன்னை பார்த்து அப்படியே ஸ்ட்ரென்னாகி நின்றுருப்பேன் அப்படின்றாங்க. 2 ஃபாஸ்டர் வராங்க. 2 ஃபாஸ்டருமே கேட்குறாங்க, ஜேகே உங்களுக்கு ஜிமினை மேரேஜ் பண்ணிக்க சம்மதமா? எனக்கு ஜிமினை மேரேஜ் பண்ணிக்க சம்மதம். அதே சேம் டைமில் டயாங் உங்களுக்கு மூச்சை மேரேஜ் பண்ணிக்க சம்மதமா? எனக்கு மூச்சை மேரேஜ் பண்ணிக்க சம்மதம் அப்படின்னு சேம் டைம்லேயே சொல்கிறாங்க 2 பேருமே. இப்போ சரி ஓகே நீங்கள் ரிங்கை மாற்றிக்கோங்க அப்படின்றாங்க. இப்போ ஜெகே தான், ஜிமின் சாரிடா, உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் உன்னை ஹர்ட் பண்ணவே மாட்டேன், ஓகேவா? உன்கிட்ட நிறைய சொல்லணும்னு போல் இருக்குடா, ஆனால் இந்த ரிங்கை போட்டு சொல்லவா அப்படி சொல்லிட்டு ரிங்கை போடலான்னு போகிறான். இப்போ இந்த பக்கம் டே தான், பாரு மூச்சி, இதுக்கப்புறம் நான் உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே பேச மாட்டேன், அப்புறம் உன்னை நான் ரொம்ப ஹாப்பியாக வச்சுப்பேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, என்னென்னமோ சொல்லணும்னு யோசிச்சுட்டு வந்தேன், ஆனால் உன்னை பார்த்த உடனே எதுவுமே வார்த்தையே வர மாட்டுதுடா. சரி
நான் ஃபஸ்ட்டு ரிங்கு போடுறேன் அப்படின்னு ரிங்கு போட போகிறாங்க. இப்போ ஜிமினும் மூச்சு வந்தான். ஜேகேவும் டிவியும் பார்த்துட்டு, ஏய் என்ன நீ பாட்டு ரிங்கு போட வர? ஏய் என்னாச்சு ஜிமின்? ஏய் என்னாச்சு மூச்சு? நான் ஜிமின் இல்லை மூச்சு. என்னது மூச்சியா? சி என்ன சொல்கிற? நீ மூச்சியா? அப்போ என்னோட ஜிமின்? நான் இங்கே இருக்கேன். ஏய் அப்போ நீ மூச்சு இல்லையா? இல்லை டயாங், ஐ எம் ஜிமின். ஐயோ மேரேஜ் அன்னைக்கு மாடா விளையாடுவீங்க? சும்மா ஃபன் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் கண்டுபிடிக்கல. ஆனால் நீ மூச்சு மாதிரியே பேசுனியே. இப்போ ஜேகே தான், ஏன் ஜிமின் மாதிரியே பேசுனியே? உங்களுக்கு தெரியாதா எங்கள் வாய்ஸும் சேமாக தான் இருக்கும்னு? கடவுளே ஏன்டா இப்படி விளையாடுறீங்க? இப்போ டயாங் தான், இங்கே பாரு ஜிமின் இப்படிலாம் விளையாடாத, நான் ரிங்கு மாட்டியிருந்தா என்ன ஆகுறது? அதான் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டோம்ல அப்படி சொல்லி சிரிக்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. இப்போ காய் தான், டயாங் என்னடா மேரேஜ் அன்னைக்கே ஏமாந்துட்ட பிள்ளையே, பாய மூடு. இப்போ இங்கே அஞ்சன் தான், மச்சான் பாரு உன்னை ப்ராங்க் பண்ணியிருக்கான் ஜிமின், அடைக்கிட்டு இருக்கியா? சரி மச்சான் அப்படி சொல்லிட்டு அவன் அமைதியாகிடுறான். சரி சரி கோவப்படாதீங்க, நான் தான் மூச்சு. என்ன இப்போ நீ ஜிமின் சொன்ன? ஐயோ சும்மா சொன்னேன்டா, நான் தான் மூச்சு. ரிங்கை போடுறா, நான் இதை எப்படி நம்புறது? ஏய் இதை பாரு, என்னோட லெஃப்ட் சைடு ஹேண்டில் மச்சம் இருக்கா? ஆமாம் இருக்குது. அதாவது அது எப்படி இருக்குன்னா, நம்ம சூசைட் அட்டன் பண்ணுறப்ப அந்த இடத்த கட் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல கரெக்டாக அந்த கட் பண்ணுற அந்த இடத்துல ஒரு நரம் மாதிரி போகும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு மச்சம் இருக்கும். அதாவது லெஃப்ட் சைடில் வந்து மூச்சிக்கு இருக்கும், ரைட் சைடில் வந்து ஜிமினுக்கு இருக்கும். இதை வச்சு தான் ஜிமின் அண்ட் மூச்சியோட டேடி அண்ட் மம்மியும் இவங்க மூச்சியாக ஜிமினான்றதை கண்டுபிடிப்பாங்க. இப்போ இங்கே பார்த்தியா என்னோட லெஃப்ட் சைடு ஹேண்டில் ஒரு மச்சம் இருக்கா? ஆமாம் இருக்குது. லெஃப்ட் சைடில் யாருக்கு மச்சம் இருக்கோ அவங்க தான் மூச்சு. ரைட் சைடு ஹேண்டில் அதே பிளேஸில் யாருக்கு மச்சம் இருக்கோ அதுதான் ஜிமின் அப்படி சொல்கிறான் மூச்சு. அப்போ நீ மூச்சு தானே? டவுட்னா எங்கள் அப்பாவை கேளுடா அப்படின்றான். இப்போ அவங்க அப்பாவை திரும்பி பார்க்குறாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. இப்போ ஜிக்கி தான், ஏன் ஜிமின் இப்படி பண்ணுற? ஒரு நிமிஷத்தில் பயந்துட்டேன், அவன் தான் ஜிமினோன்னு. பயந்துருப்ப எத்தனை தடவை என்ன அழ வச்சிருப்பேன், அதான் கொஞ்சம் உனக்கு கதற விடலான்னு. ரொம்ப கதற விட்டுட்ட, உன்னை நான் பார்த்துக்கிறேன். என்ன பார்த்துக்க போகிற? உனக்கு சொன்னால் புரியாது, செஞ்சு காமிச்சாதான் புரியும். என்னது? ஒன்றும் இல்லை, ரிங்க போடட்டுமா? போடு அப்படின்னு சிரிக்கிறான். சிரிக்காதடா. சரி ஓகே ஜேகே, சிரிக்கல, போட்டு விடு அப்படி சொல்கிறான். இப்போ ஜேகே தான் ரிங்க போட்டு விடுறான். போட்டு விட்டு உனக்கு இருக்குடா அப்படின்றான். இப்போ இங்கே டயாங் தான், என்னையே ஏமாத்துறல நீ, உன்னை பார்த்துக்கிறேன். அதான் இப்போவே பார்க்குறல, அப்புறம் என்ன? நான் பார்த்துக்கிறேன்றது இதை இல்லை, அது வேற. அப்படியா? என்ன அது? எனக்கு புரியும், புரிகிற டைமில் கரெக்டாக புரியும் அப்படி சொல்லிவிட்டு அவனை ரிங்க போட்டு விடுறான். இப்போ அந்த ஃபாஸ்டர்ஸ் தான், ஜிமின் அவங்களுக்கு ஜேகேவை மேரேஜ் பண்ணிக்க சம்மதமா? எனக்கு ஜேகேவை மேரேஜ் பண்ணிக்க சம்மதம் அப்படி சொல்கிறான். இப்போ எங்கள் மூச்சியை பார்த்து தான், மூச்சு அவங்களுக்கு டயாங்க மேரேஜ் பண்ணிக்க சம்மதமா? எனக்கு டயாங்க மேரேஜ் பண்ணிக்க சம்மதம் அப்படின்றாங்க. சரி இப்போ நீங்கள் ரிங்கை மாற்றுங்க அப்படின்றாங்க. ஜேகேக்கு ரிங்கை எடுத்து போட்டு விடுறான் ஜிமின். இங்கே மூச்சு வந்து டேக்கு போட்டு விடுறான். இப்போ போட்டு விட்டு இப்போ ஜிமின் தான், இங்கே பாரு ஜேகே, நம்மளோட ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதில் எவ்வளோ பெயினாக இருந்தாலும் இந்த நிமிஷத்துலேருந்து அதை மறந்துடணும். அப்புறம் என்கிட்ட நிறைய சொல்லணும்னால அதெல்லாம் நீ இப்போ சொல்லணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீ என்ன சொல்வேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னை ஹர்ட் பண்ணதை பற்றி தான் கண்டிப்பாக நீ ரிட்டன் பேசுவேன். நான் அதை மறக்கணும்னு நினைக்கிறேன் ஜேகே. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. நாங்கள் அடாப்ட் பண்ண பேபியை நீ ஓகே சொல்லிட்ட. நம்மளோட லைஃப்பில் மறக்க முடியாத இந்த டேஸ், நான் ஆசைப்பட்ட இந்த மேரேஜ், உன்னை 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்து நீ எனக்கு காப்பாற்றிருக்க. உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சேன், ஆனால் அவன் ஃபேஸ் தெரியாது. அவ்வளோ தோணும், ஃபேஸே தெரியாது, அவன் யாருன்னு தெரியாது. இத்தனை டேஸ் வெயிட் பண்ணி அவனை பார்க்க முடியல. அவன் வேறு யாருக்காவது பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை என்னென்னவோ அது கூட இருக்கலாம். நம்மளை மேரேஜ் பண்ணிப்பானா அப்படிலாம் யோசிச்சிருக்கேன்.
இல்லை ஒன் டைமாவது உன்னை பார்த்துட்டு ஒரு ஹாய் பாயாவது சொல்லணும், உன் நேமை கேட்கணும் அப்படி சொல்லி ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் நீயே எனக்கு ஹஸ்பண்டாக என் பக்கத்தில் என் கையில் ரிங் போடுவேன்னு நினச்சி பார்க்கல ஜிக்கி அப்படி சொல்லி ஹக் பண்ணிடுறான். இப்போ ஜிக்கி தான் நானும் தான் குளிச்சு நினச்சி பார்க்கல. நீ என்ன 2 இயர்ஸ்க்கு முன்னாடி மீட் பண்ணியிருப்ப. அப்புறம் மோச்சிக்கிட்ட ரூடாக நடந்தனால மோச்சிக்காக ரிவெஞ்ச் எடுக்க நீ வந்திருப்ப. என்ன லவ் பண்ணுவ, என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுவ. 3 இயர்ஸ் என் கூட அவ்வளோ லவ்வோட அவ்வளோ கேரோட நான் பண்ண தப்பெல்லாம் இது தப்பு இது ரைட்டு இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு சொல்லித்தருவேன்னு எனக்கு தெரியாதுடா. ஆனால் நீ இதை பண்ணும்போதெல்லாம் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங். நான் ஏதோ ஒரு புது மனுஷனாக மாறுற மாதிரி ஒரு ஃபீலிங். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குடா ஜிமின். நீ மட்டும் என் லைஃப்பில் வரல, கண்டிப்பாக நான் ரோடாக எல்லாருக்கிட்டையும் பேசுகிற மாதிரி அப்படி தான்டா இருந்திருப்பேன். ஆனால் இப்போ பாரு அப்படி மாறிட்டேன்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா இந்த மாற்றம்லாம், அதுவும் உன்னால் வந்துச்சுன்ட்டு அப்படி சொல்லி ஹக் பண்ணிட்டே அப்படியே இப்போ ஜிமினோட சீக்ஸை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். ஹக் பண்ண மாதிரியே டயாங் தான் மூச்சியே பார்த்துட்ருக்கான். இப்போ மூச்சு தான் இங்கே பாரு டயாங், எனக்கு நீ என்னை ஹர்ட் பண்ணதெல்லாம் எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா நானும் உன்னை அதே மாதிரி தான் ஹர்ட் பண்ணியிருக்கேன். நீயும் பண்ணிட்ட, நானும் பண்ணிட்டேன். நீ தெரியாமல் பண்ணிட்ட, நான் தெரிஞ்சு அதை உன்கிட்ட சொல்லாமல் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், உன்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க மாட்டேன். ஏன் உன்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாமல் அதை செய்யவும் மாட்டேன். நான் எனக்கு தெரிலடா, எப்போவுமே எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். எனக்கும் ஜிமினுக்கும் கொஞ்சம் கேரக்டர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவன் கோவப்படுவான், நான் கோவப்பட மாட்டேன். ஆனால் எங்கள் 2 பேருக்குள்ளே அவ்வளோ சண்டை போட்டுப்போம். எனக்கும் தோணும் நம்ம இப்படி கோவமாக இருக்கணும் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் தெரியலடா, எனக்கு அப்படி பண்ணணும் அப்படிலாம் தோணலை. அன்றைக்கி மட்டும் உன்னோட அண்ணா அங்கே என்கிட்ட அப்படி நடக்காமல் இருந்திருந்தா நான் உன்னை வந்து பார்த்துருக்க மாட்டேன். உன்னை நான் எங்கெங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? கடைசியில் நீ ஜிமின் கூட ஸ்டடி பண்ணியிருக்க. நீ ஜிமின் கூப்பிட்றப்பெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும்ட்டே அப்படிலாம் நினைப்பேன். உன்கிட்ட இப்போவே சொல்லணும், நான் ஜிமின் இல்லை, ஐ எம் மூச்சி அப்படின்ட்டு. ஆனால் எங்கே நான் சொன்னால் நீ என்னை ஏற்றுக்க மாட்டியோ, ஜிமினை தான் லவ் பண்ணுறேன், நீ போ அப்படின்னு சொல்லிடுவியோன்னு நினச்சேன். ஆனால் நீ என்னை ஏற்றுக்கிட்டல்ல. இங்கே பாரு மூச்சி, எதுக்கு இப்போ அழுகிற? ஏன் அழுகிற? நான் உன்னை தானே லவ் பண்ணேன், உன்கிட்ட தான் ப்ரப்போஸ் பண்ணேன், உன்னை தான் கிஸ் பண்ணேன், உன்னை தான் ஹக் பண்ணிட்டு தூங்கினேன். உன் கூட தான்டா அவ்வளோ க்ளோஸாக இருந்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஜிமின் கூட நான் அப்படி இருந்ததே இல்லை. அப்புறம் ஜிமினை எனக்கு பார்த்து உனக்கு பிடிச்சது தான். ஒருவேளை ஜிமினை பிடிச்சி அந்த இடத்துல நீ வருவேன்ற ஒரு ரீசனுக்காக தான் ஜிமினை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சதோ என்னவோ தெரியலடா. இந்த கடவுள் இருக்காரே, எனக்கும் எங்கள் அண்ணாக்கும் ஒரே மாதிரி சேமாக இருக்கிற பர்சன் 2 பேரை காமிச்சு அவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்கணும். ஆனால் மேரேஜுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே நிறைய சண்டை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், உங்களுக்குள்ளே ஒரு பிரிவு இருக்கணும். அப்புறம் எங்களோட தப்பை நாங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணாரோ என்னவோ. ஆனால் எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாரு, எனக்கும் எங்கள் அண்ணாக்கும் எங்களுக்கு பிடிச்ச எங்களோட லைஃப் பார்ட்னர் எங்கள் கூட இவ்வளோ க்ளோஸாக இவ்வளோ பக்கத்தில் என்னோட ஐஸை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. என் அண்ணாக்கும் அப்படி தான் ஜிமின் அவ்வளோ அழகாக ஹக் பண்ணிகிட்ருக்கான். ஏன் இப்போ கிஸ் பண்ணிட்டு கூட இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தெரிலடா இது ஒரு மேஜிக்காக என்னென்னு. ஆனால் எனக்கு இது மேஜிக்குன்னு தான் தோணுது. நீங்கள் ஒரு ட்ரெயின் பிரதர்ஸ், அதுவும் அப்படி ஒரே மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் கூட இல்லை உங்களுக்குள்ள. வாய்ஸ், ஐஸ், நோஸ், லிப்ஸ், அப்புறம் உங்களோட ஹைட் அண்ட் வெயிட், உங்கள் ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமேடா எதுவுமே இது வரைக்கும் சேஞ்ச் ஆனதே இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருந்ததே இல்லை. இப்படி இருக்கும்போது யாருக்குடா டவுட் வராமல் இருக்கும்? சிங்கிளாக பார்க்கும்போது இவன் தான் அவன் தோணி இருக்கும்ல. ஒரு டைம் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அந்த தப்பை பண்ணவே மாட்டேன். அப்புறம் மூச்சு, எனக்கு ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசை?
அதுவா? என் கையை பிடியேன். ஆ கையை பிடிடா. சரி அப்படி சொல்லிட்டு இப்போ மூச்சு தான் டேவோட கையை பிடிக்கிறான். கையை பிடிச்சிட்டு, எனக்கு இப்போ நீ கையை பிடிச்சிருக்கல, இதே மாதிரி நான் டெட்டாகி அந்த மண்ணுக்குள்ளே போகும்போது ஹேண்டை பிடிச்சிட்டே இருக்கணும். ஏன்னா ஆமாம், நான் செத்து நீயாக இருக்கக்கூடாது, நீ செத்து நான் தனியாக இருக்கக்கூடாது. என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது, நான் இல்லாமலையும் உன்னால் இருக்க முடியாது. போனால் நம்ம 2 பேர் ஒன்றா போகலாம். ஏய் டயாங், என்னடா மேரேஜ் அன்னைக்கு இப்படிலாம் பேசுகிற? இல்லை, என்ன நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன் மச்சி. என்னால் அந்த மரணத்தில் கூட நமக்குள்ளே பிரிவு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்கிறான். இப்போ மூச்சுக்கா அவ்வளோ அழகையாக வருது, ரொம்ப டியர்ஸாக வருது. இப்போ மூச்சு தான் டயாங்க ஹக் பண்ணி, ஏன்டா ஏன்டா இப்படிலாம் பேசுகிற? அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, இது நீ எப்பயாவது சொல்லலாம்ல, எதுக்குடா நம்ம மேரேஜ் அன்னைக்கு, அதுவும் இன்னைக்கு சொல்கிறேன். இங்கே பாரு, எப்போ சொல்கிறோம்லாம் முக்கியம் இல்லை, நம்ம மனசில் நினைக்கிறத அதை அப்படியே சொல்லிடணும், அதனால தான் சொன்னேன் அப்படி சொல்கிறான். இப்போ மூச்சு தான் டேவை லைட்டாக இழுத்து கிஸ் பண்ணுறான். இப்போ இங்கே எல்லாருமே பார்க்குறாங்க, இவங்க பேசினது எல்லாமே கேட்டிருப்பாங்க எல்லாருமே. ஏன்னா அங்கே ஒரு மைக் இருந்திருக்கும். ஸோ இவங்க பேசினது எல்லாமே கேட்டிருக்கோம். இவங்களுக்கும் டியர்ஸ் வருது இவங்க பேசினதெல்லாம் கேட்டு. இவ்வளோ லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்துட்டு டியர்ஸோடவே கிளாப் பண்ணுறாங்க. இப்போ அஞ்சன் தான், பார்த்தியா எவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணுறாங்களே. ஆமாம், எத்தனை தடவை லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? நீயும் தான் இருக்கே ஃபெலிக்ஸ். என்ன அஞ்சன், கரெக்டாக தானே சொல்கிறேன், தப்பாவா சொன்னேன்? சரிடா சரி, இன்னும் கொஞ்சம் நாளில் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன். உனக்கு என்ன வெயிட் பண்ண வைக்கிறது தானே வேலை. ஆமாம், உன்னை வெயிட் பண்ண வைக்கிறது தான் என் வேலை அப்படின்றான். இப்போ இங்கே ஒயந்தான் கண்ணை மூடிட்டு ஓரக்கண்ணால் பார்க்குறா. இப்போ காய் தான், ஏய் ஓரக்கண்ணால் பார்க்க, நீ அப்படி முழுசாக பார்க்கலாம். ஐயோ எனக்கு வைக்கமாக வருதே. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட லவ்வர்ஸ்க்கு கிஸ் பண்ணுறாங்க. லவ்வர்ஸ்க்கு கிஸ் பண்ணல, அவங்க ஹஸ்பண்ட்ஸ்க்கு கிஸ் பண்ணுறாங்க. என்னமோ ஒன்று, அதை நான் என் கண்ணால் பார்க்குறேன்னா அதை சையாகுது அப்படின்றா. அப்படியா, நான் உன்னை கிஸ் பண்ணும்போது அமைதியாக இருக்காய், நீ கிஸ் பண்ணும்போது நான் உன் ஐஸே பார்க்க மாட்டேன். எத்தனை தடவை பார்க்க சொல்லி பார்த்துருக்கேன் என்ன? அமைதியாக இரு அப்படின்றாங்க. இப்படி தான் கொஞ்சம் நேரம் போகுது. ஜேகே அண்ட் டே தான். ஹே டே, சொல்லு ஜேகே, நீ கரெக்டாக அந்த பிளான்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். அப்புறம் என்ன, அப்புறம் சேஃபாக போயிடுவேண்டா அப்படி சொல்லி இப்போ டே தான் அங்கேருந்து போகிறான். இப்போ ஜேகே தான், ஐயோ அவனுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியலையே, இப்போ எப்படி அவனை நான் கூட்டிகிட்டு போகிறது, அவன் மூச்சு இல்லாமல் வருவானா அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டுருக்கான். இப்போ இங்கே டே தான், ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே, தோதா இருக்கான் அப்படி சொல்லி போகிறான். பார்க்குறான், இப்போ மூச்சோட ஹேண்டை தான் ஃபஸ்ட்டு பிடிச்சி பார்க்குறான். கரெக்டாக அவனுக்கு லெஃப்ட் சைடு தான் மச்சம் இருக்குது. பார்த்துட்டு மூச்சி என்ன டேட்டே, சரி வா போகலாம். என்ன அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, அப்புறம் நிறைய பேசணும். பேர்டா டைம் இல்லை ஃப்ளைட்டுக்கு. என்ன ஃப்ளைட்டுக்கா? ஆமாம், இன்றைக்கே நான் ஃப்ளைட் புக் பண்ணிட்டேன். நம்ம இன்னைக்கு ஹனிமூன் போகிறோம். என்னடா திடீர்னு இப்போ வந்து சொல்கிற? டே சர்ப்ரைஸாக பிளான் பண்ணால் சர்ப்ரைஸாக தானே சொல்லணும், வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். ஏய் ஜிமின், வருவேன்டா வாடா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். திங்ஸ்லாம் ஏற்கனவே இவன் பேக் பண்ணி வச்சுருப்பான். ஸோ அந்த இதெல்லாம் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ எங்கள் ஜேகே தான் பார்த்துட்டே இருக்கான். எங்கே அழக்கணும், அதோ அங்கே இருக்கானா அப்படி சொல்லிட்டு போகிறான். ஜிமின், சொல்லு ஜேகே, என்ன வாயன், எங்கே வர சொல்கிற? அட வாடா ஃபஸ்ட்டு அப்படி சொல்லி கூப்பிட்றான். சரி எங்கடா, நீ வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். ஏய் எங்கனாவது சொல்லு, இப்போ எதுக்கு கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்க, நீ வரியா ஃபஸ்ட்டு அப்படின்ட்டாங்க. டே, மோச்சி அண்ட் ஜேகே அண்ட் ஜிமின் இவங்க எல்லோரும் ஒரே பிளேஸில் தான் இருக்காங்க, அதாவது ஏர்போர்ட்டில் இருக்காங்க. நம்ம ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம், ஒரு 1 வீக் அப்புறம் மீட் பண்ணலாம். ஏன்னா 1 வீக் அப்புறமா? அப்போ மோச்சி டேவோட போகிறான். அப்பன்னா உன் கூட வரேன். டே ஹனிமூனுக்கு இப்படி தான் ட்வின் பிரதர்ஸை பிரித்து வைப்பீங்களா? இங்கே பாரு, நீங்கள் ட்வின் பிரதர்ஸாக இருக்கலாம், பட் உங்களோட ஹனிமூன் ட்ரீம் வேறு தானே. ஏன்னா அது இப்போ சொன்னால் உனக்கு புரியாது, நீ வந்து பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு இப்போ டே தான்
மூச்சை இழுக்கிறான். மூச்சு தான் நான் ஜிமின் இல்லாமல் வரமாட்டேன், நான் ஜிமின் கிட்ட போகிறேன், என்னை விட்டுட்டே அப்படின்றான். இங்கே பாரு, அடம் பிடிக்காத வா அப்படின்னு சொல்லி இழுக்கிறான். இப்படிலாம் பண்ணாத ஜிமின் இங்கே பாரு வந்து பார்க்கலாம் அப்படி சொல்லி இழுத்துட்டு போயிடுறான். ஜிமின் தான் திரும்பி ஜேகேவை மறைக்கிறான். எதுக்குடா மறைக்கிற, ஓவராக பண்ணாத சரியா, நான் தான் கூப்பிட்றேன்ல, உன்னை நான் என்ன வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போகிறேன், நான் தான் சொல்கிறேன்ல ஹனிமூனுக்கு போகிறோம், ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்ட்டு, கேட்க மாட்டியா நீ? சரி ஜேகே, ஏன் கோவப்படுற? பின்ன நீ முறைக்கிறத பார்க்குறப்ப நீ கோவமாக இருக்குன்னு தோணுச்சு. சரிடா, கோவப்படல, எங்கே போகிறோம் அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு தான் போகிறாங்க. இப்போ மூச்சுக்கு அந்த பிளேஸை பார்த்தோன்னா அவ்வளோ பிடிக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ எங்கள் தான் பிடிச்சிருக்கா? ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. எப்படிரா, எப்படி இந்த பிளான்? அதுவா அப்படி சொல்கிறான். இப்போ எங்கள் ஜேகே தான், என்ன என்னவோ வர பிடிக்காத மாதிரியே என்கிட்ட கோவப்பட்ட, இப்போ என்னவோ அப்படியே சிலை மாதிரி நிற்கிற. என்னடா, எப்படிரா இதெல்லாம், எப்படி உனக்கு தெரியும் எனக்கு இந்த பிளேஸ் பிடிக்கும்னு, உனக்கு ஸ்னோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும்டா, அதான் இந்த பிளேஸ் கூட்டிகிட்டு வந்தேன். எப்படி இருக்கு? இங்கே சூப்பராக இருக்குடா. என்னடா இதெல்லாம், ஐயோ அப்படி சொல்லி கீழே எடுக்கிறான். ஸோ அந்த ஐஸ் கட்டி அந்த இதுவாக இருக்குது, பார்க்குறான், அப்படி ஜில்லுன்னு இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ ஜேகே தான், என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆமாம், எப்படி தெரியும்? அதுவா அப்படின்ட்டு இப்போ இவங்க 2 பேர் சேர்ந்து தான் சொல்கிறாங்க. வேற என்ன, நீ அன்னைக்கு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு உன்னோட ஃப்யூச்சர் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, உங்களோட ஹனிமூன் பிளான், அப்போவே தெரியும் உங்களோட ரியல் ஹனிமூன் பிளானே இதுவாக தான் இருக்கும்னு, அதனால தான் இப்படி பண்ணும் அப்படின்றாங்க. மூச்சு தான், அப்போது இந்த ட்ரீ ஹவுஸ் நம்மளோட ஹனிமூனுக்காக ரெடி பண்ணது. என்ன ட்ரீ ஹவுஸில் ட்ரீக்கு மேலே ஹவுஸ் இருக்குது, பட் ஏறுறதுக்கு இங்கே எந்த ஸ்டெப்பும் இல்லையே. அதுவா, இரு அப்படி சொல்லிட்டு ஒரு இது மாதிரி போட்டு இழுக்கிறான், ஒரு கயிறு மாதிரி போட்டு இழுக்கிறான். ஸோ அங்கே வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த ஏணி மாதிரி அப்படி சுருட்டி வைக்கிற ஏணி மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. தான் மெதுவாக ஏறு. பயமாக இருக்குடா. ஏன்னா எனக்கு பயமாக இருக்குடா, எனக்கு இதெல்லாம் பயம், உனக்கு தெரியாதா? எனக்கு என்ன தான் ட்ரீ ஹவுஸில் இருக்குன்னாலும் எனக்கு கொஞ்சம் ஹைட்னா பயம். பரவாயில்லடா, ஏறு, நல்லா கூட இருக்கேல்ல. சரி ஓகே அவன் ஏறுறான். ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறப்போ டேவை பார்க்குறான். இருக்கேன்டா போடா அப்படின்றான். ஸோ கொஞ்சம் தூரம் போனோன்னா அவனுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வருது. ஸோ ஏறி மேலே நிற்கிறான். வாட்டே அப்படின்றான். இப்போ டேவும் தான் வரான். ஏன்ட்டு இவ்வளோ ஸ்லோவாக வரேன்? சொல்லுவடா, சொல்லுவேன், இதுவும் சொல்வேன், இன்னமும் சொல்வேன் அப்படின்ட்டு இப்போ டேவும் உள்ளே போகிறான். அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு சிம்பிள் ஒரு ரூம் அண்ட் ஒரு கிச்சன், அந்த ரூம்குள்ளேயே ஒரு அந்த பெட்ரூம்குள்ளேயே ஒரு ரெஸ்ட் ரூமும் இருக்குது, அவ்வளோதான். அங்கேயே டிவி அந்த இதுவெலாம் இருக்குது. அவ்வளோ அழகாக, ஆனால் அந்த 2 ரூம் தான் அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது. பிடிச்சிருக்கா? இது எப்படா பிடிக்காமல் இருக்கும்? இது என்னோடய ட்ரீம். என்னோடய ஹஸ்பண்டோட இந்த பிளேஸ்க்கு போகணும், இங்கே தான் எங்களோட ஹனிமூன் ட்ரிப்பாக இருக்கணும். இது என்னோடய ட்ரீம்டா. பத்தியா, உன் ட்ரீமை இந்த உன்னோட ஹஸ்பண்ட் ஃபில் பண்ணிட்டேனா? பண்ணிட்டேடா லூஸு. என்ன லூஸுன்ற ஹஸ்பண்ட் சொல்லு, இல்லை பெருசாக சொல்லு. ஏதோ சொல்ல மாட்டேன், டே தான் சொல்லுவேன். ஓகே, டேனே சொல்லு அப்படின்றான். இப்போ அப்படியே இங்கே ஜேகே தான், என்னடா என்ன பண்ணுற சின்ன பிள்ளை மாதிரி? சும்மா இந்த ஸ்னோலாம் வச்சு ஒரு சின்ன வீடு கட்டுறேன். அப்படியா, சின்ன வீடா? இங்கே பாரு வீடு, அங்கே உனக்காக ஒரு வீடோ ரெடி பண்ணியிருக்கேன். என்னது, எங்கே இருக்குது? இங்கே வா. ஜேகே, எப்பட்றா எனக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கு செய்யணும்னு தோணுது? உனக்கு பிடிச்சது செய்யாமல் வேறு யாருக்கு பிடிச்சது செய்வாங்க? என்னோடய குலச்சிக்கு ஏற்று பிடிச்சாலும் இந்த ஜேகே அசை செஞ்சு கொடுத்துருவான். அப்படியா? ஆமாம், கண்டிப்பாக வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அந்த ஹவுஸை தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே பார்க்குறான், சுற்றி முற்றி பார்க்குறான். அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பிளேஸஸ், அந்த பிளேஸ்லாம், அந்த ரூம்லாம் எல்லாத்தையும் பார்க்குறான். பார்த்துட்டு ஜேகே அழகாக இருக்குடா. அழகாக இருக்கா? பிடிச்சிருக்குடா. ரொம்ப 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 பிடிச்சிருக்குடா. ஏன்டா இதை என்கிட்ட முன்னாடியே சொல்ல? உன்னோட ட்ரீம்னு எனக்கு தெரியும், ஆனால் அதை உன்கிட்ட சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரக்கூடாதுல்ல. அதுதான் மேரேஜ் முடிஞ்சோடனே
யார்கிட்டயும் பேசக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்போ அப்பாக்கெலாம் தெரியாதா? தெரியாது. யாருக்குமே இப்போ நம்ம ஹனிமூனுக்கு வந்திருக்கோன்னு தெரியாது. டேய் என்னடா என் ஃபோனை எங்கே நான் சொல்கிறேன். இதுக்காக தான் அவன் ஃபோனை வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணி காரில் வச்சுருக்கேன். ஏன்டா இப்படி பண்ணுற? 1 வீக் வரைக்கும் நம்மளை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு இப்போ போய் ஜிமினை ஹக் பண்ணுறான். என்னடா பண்ணுற? என்னோட குளிச்சியை ஹக் பண்ணுறேன். போதும் ஹக் பண்ணது விட மாட்டேன். நீ என்ன சொன்ன? மேரேஜுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் நைட் சொன்னல? ஆமாம் சொன்னேன். இப்போவும் இல்லைடா, இப்போவும் நைட் ஆகிடுச்சு. அதனால் இங்கே மேரேஜுக்கே அள்ள முடியாது. நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் தூங்க போகிறேன். முடியாது, இன்றைக்கி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஏய் நீ என்ன சின்ன பையனா? சின்ன பையன் மாதிரி இதான் வேணும் இன்றைக்கி தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிற? ஆமாம், இந்த விஷயத்தில் நான் சின்ன பையன்தான். எனக்கு ஓகே சொல்வியா மாட்டியா? ஏய் என்ன ப்ளீஸ் ஜிமன் இப்படிலாம் பண்ணாத. உன் ஹஸ்பண்ட் பாவம் தானே? இல்லை, முகத்தை நீ இப்படி பாவமாக குழந்த மாதிரி வச்சுட்டா ஓகே சொல்லுவேண்ணா? அது ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்ணுற? கெஞ்ச விடாத அப்படின்றா. இப்போ ஜிமின் தான் சிரிச்சுட்டே போய் ஜேகேவை கிஸ் பண்ணுறான். ஜேகே இப்போ கிஸ் பண்ணியா? ஆமாம் கிஸ் பண்ணேன். ஏன் ஃபர்ஸ்ட் நைட் அப்போ நீ தான் கிஸ் பண்ணணுமா? நான் கிஸ் பண்ணக்கூடாதா? அப்போது உனக்கு ஓகேவா? ஓகே அப்படின்றாங்க. இப்போ அங்கே ரொமான்ஸ் தான் நடக்குது. இப்போ அப்படியே இங்கே டே தான் மூச்சு பக்கத்தில் உட்காந்துட்ருக்கான். இப்போ மூச்சு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கான். இப்போ டே தான் மூச்சு பார்த்துட்டே இருக்கான். டே மூச்சு அங்கே பார்த்துட்டே, எதுக்கு டே அங்கே பார்க்காம என்ன பார்த்துட்ருக்க? ரொம்ப காற்று சில்லுன்னு அடிக்குதுல்ல? ஆமாம் சில்லுன்னு அடிக்குது. ஆனால் எனக்கு மட்டும் பாடி ஹீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னது அப்படி சொல்லி திரும்பி பார்க்குறான். என்னாச்சு, ஃபீவரா? அப்படி தொட்டுலாம் பார்க்குறான். அவனோட நெக் கிட்ட ஃபோர்ஹெட் கிட்டலாம் தொட்டு பார்க்குறான். என்னடா ஃபீவர்லாம் இல்லை, ஹீட்டாக இருக்குன்னு? அது ஒன்றும் இல்லை. சரி ஓகே அப்படி சொல்கிறான். இப்போ ரிட்டன் மூச்சு தான் பேசிகிட்டே இருக்கான். இப்போ டே தான் பார்த்துட்டே இருக்கான். ஹேய் என்னடா எதுக்கு இப்படி பார்க்குற? அது என்னடா என்னால் இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது அப்படி சொல்லி கிஸ் பண்ணிடுறான். இப்போ இங்கே மூச்சுக்கா, டேய் என்னடா டக்குன்னு கிஸ் பண்ணிட்டேன்? என்ன சொன்ன? மேரேஜுக்கு அப்புறம் நீ எப்போ கேட்டாலும் ஓகே சொல்லுவேன்னு சொன்னல? ஆமாம் சொன்னேன். அப்புறம் ஓகே சொல்லு. இப்போ தானடா அதை கேட்காம நீ பண்ணி கிஸ் பண்ணுற. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல மூச்சு, அதான். சரி அப்படி சொல்லிட்டு இப்போ மூச்சு தான் டேவை கிஸ் பண்ணுறாங்க. இப்படியே ஜேகே அண்ட் ஜிமினுக்கும் டே அண்ட் மூச்சுக்கும் ரொம்ப ஹார்ட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக அவங்களோட லவ்வை அவ்வளோ அழகாக ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுறது, ஜேகேவும் டேவும் பண்ணுறத இங்கே ஜிமினும் மூச்சியும் தாங்கிக்கவே முடியல. வேறு என்ன பண்ண முடியும்? அவங்க அதை அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். அவங்களுக்கும் ஜேகே அண்ட் டேவோட அந்த லவ், அந்த ரொமான்ஸ், அந்த ஹாட் நைட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களும் லைக் பண்ணுறாங்க. ஓகே டியர்ஸ், இதோட இந்த ஸ்டோரியை ஹெண்ட் பண்ணுறேன். அவங்க எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி கன்ஃபார்ம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நீங்கள் ரொம்ப ஹாட்டாக போடுங்கன்னு சொல்கிறீங்க. நான் அதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணோண்டா. ஏன்னா நான் ரொம்ப சை டைப்பாக, எனக்கு அந்த வாய்ஸ், அந்த கெஸ்ஸிங் அண்டு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வருமானது எனக்கு தெரியல. நான் கொஞ்சமாக நான் ட்ரை பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ஹாட்டாக 18+ அந்த மாதிரி போட ட்ரை பண்ணுறேன்டா. கொஞ்சம் டேஸ் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கடா. இந்த விமென் குக்கோட ஸ்பெஷல் எபிசோட் கன்ஃபார்ம் நான் போடுவேன்டா. இதோட நம்மளோட விமென் குக்கோட ஸ்டோரி ஃபினிஷ் ஆகுது. இதுக்கப்புறம் நீ வந்ததால் ஸ்டோரி தான்டா பார்க்க போகிறோம். ஜேகுக்கோட வேம்பியர் எஃப்எஃபாக போடலான் இருக்கேன்டா. உங்களுக்கு வேம்பியர் எஃப்எஃப் ஓகேனா சொல்லுங்கள். நீங்கள் என்னன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே டியர்ஸ், பாய்.